ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் ஏற்காடு ட்ரிப்பை பற்றி போட்டிருந்தேன். நான் ஆனைவாரி முட்டல் அருவி போனதை ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ ஏற்காடு போகிறோம் சேலம் வழியாக. வழி நெடுக்க வெறும் ஹில்ஸும் மரமும் தாங்க இருந்தது. ஏசி வேன் வேறு, வெளியில் பச்சை பசேன்னு இருந்தது. தென்னை மரம், மாமரம், பாக்கு மரம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இயற்கை காட்சியோடு ரசிச்சுட்டே நாங்கள் போனோம். வெயில் காலம் மாதிரி எங்களுக்கு உணர்வே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. போகிற வழியெல்லாம் ஹில்ஸு தாங்க. சேலத்தில் 146 அடி உயரம் உள்ள முத்துமலை முருகன்னு ஒரு முருகர் இருக்காருங்க. அவரை போய் பார்த்தோம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேர்ல்டுலே உயரமான சாமி. அதை போய் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்தது ஹில்ஸ் ஏறிட்டாருங்க. நாங்கள் மதியானம் லஞ்ச் அங்கேயே முடிச்சுட்டு ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இருந்துச்சு ஏறுறதும். ஏற்காடில் ஹில்ஸில் கொண்டை ஊசி வளைவு அதிகமாக இருக்குங்க. இது டிரைவர் பார்த்து தான் ஓட்டணும் காரை. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. ஏறி போனோம். நாங்கள் ஏற்காடில் ஒரு காட்டேஜ் புக் பண்ணியிருக்கோம். நாங்கள் 12 பேர். 4 ரூம் உள்ள காட்டேஜு. நல்லா இருந்துச்சு வீடும். ஹில்ஸ் ஏறிகிட்டே இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது. எங்களோட ஒரு குட்டி பையன் டான்ஸ் ஆடினான். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு போனோடனே வீட்டை சுற்றி உள்ள மலைகளை நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது வியூஸ் அதிகமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்ததுங்க அந்த வீட்டில் இருந்து பார்க்குறதுக்கு. சுற்றிலும் மலைங்க, மலை உயரத்தில் வீடு இருக்குது. இதுதான் நான் தங்குற வீடு. நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் ஏஞ்சி 1 கிலோமீட்டர் வாக்கிங் போனோம் எல்லோரும். வாக்கிங் போயிட்டு பக்கத்தில் அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன மலை. அந்த மலையில் போய் நின்று சுற்றிலும் பார்த்தா ஏற்காடு ஃபுல்லாக வியூஸ் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. அதை போய் பார்க்க சொன்னாங்க, அதனால் போய் பார்த்தோம். எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இனிமேல் தான் நாங்கள் கிளம்பணும். வாக்கிங் போயிட்டு இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு நின்றுட்டுருக்கோம். ஃபுல்லாரும் அந்த வீடை சுற்றி மலை வியூஸ் அவ்வளோ அழகாக இருந்தது. எடுத்துகிட்டு நாங்கள் போய் கிளம்பி இனிமேல் தாங்க ஏற்காடில் உள்ள சைட் சீயிங்லாம் பார்க்கணும். அது பேர்ட்ஸ் பார்க் இருக்குது. போட்டிங் போகலாம். அப்புறமா ஒரு அண்ணா பூங்கா ஒன்று இருக்குது. இன்னும் நிறைய இடம் இருக்குது. எங்களால் அந்த 3 இடம் தான் பார்க்க முடியும்னு நினச்சோம். அதேமாரியே 3 தான் பார்த்தோம். பார்த்துட்டு சூப்பராக இருந்தது, என்ஜாய் பண்ணோம். இப்போ போய் கிளம்பணுங்க நாங்கள். அடுத்த வீடியோவில் நான் சுற்றி பார்த்த பேர்ட்ஸ் பார்க்கெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எங்களோட வந்தவங்களாம் நின்றுட்டுருக்காங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.